துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குரு பயிற்சி வரைக்கும் என்ன நடக்க போகுது என்பதை பார்க்கிறோம். 3 ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், செவ்வாயோடு சேர்ந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறாரு என்பதை பார்க்கிறோம். வகையில் முதலாவதாக 2-7 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறப்போகிறார். வருகின்ற இடத்திலே ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 7, 8, 9, 10 பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்குறார். அடுத்ததாக 8ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். இப்படி போயிட்டு இருக்கு. இதில் இந்த தனாதிபதி ஆட்சி பெறுவது தாங்க சிறப்பு விஷயம். இப்போ இந்த அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த புத பகவான் சூரியனோடு சேர்ந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். வாழ்க்கையில் இதை விட ஒரு மோசமான நேரம்னு ஒன்று இருக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த 15 தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஏப்ரல் 15க்கு அப்புறம். அதாவது ஆல்ரெடி போயிட்டுருக்கே. ஆமாம் போயிட்டுருக்கு. மே 15 வரைக்கும். ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குரு பயிற்சி வரைக்கும் என்ன நடக்க போகுது என்பதை பார்க்கிறோம். வகையில் 3 ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், செவ்வாயோடு சேர்ந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறாரு என்பதை பார்க்கிறோம். வகையில் முதலாவதாக 2-7 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறப்போகிறார். வருகின்ற மே 10. துலாம் ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை. பணம் கொட்ட போகிறது. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் நடக்க போகுது. 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 7, 8, 9, 10 பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்குறார். அடுத்ததாக 8ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். இப்படி போயிட்டு இருக்கு. இதில் இந்த தனாதிபதி ஆட்சி பெறுவது தாங்க சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனாதிபதி அவர் தான் வந்து கலத்திரக்காரகம் தான். பணத்தை கொடுக்குற அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் தரார். வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள்லாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரம் என்பது. அதனால் சூப்பராக இருக்கும். இப்போது என்ன விஷயம், இப்போது இந்த அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த புத பகவான் சூரியனோடு சேர்ந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். வாழ்க்கையில் இதை விட ஒரு மோசமான நேரம்னு ஒன்று இருக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த 15 தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஏப்ரல் 15க்கு அப்புறம். அதாவது ஆல்ரெடி போயிட்டுருக்கே. ஆமாம் போயிட்டுருக்கு. மே 15 வரைக்கும். யூ ஆர் இன் எ வெரி பிக் ட்ரபிள். காரணம் என்னென்னா, 8ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியனோடு புதன் வருவது. 12 கூடியவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். உங்களுக்கு வந்து இல்லை இந்த இது மாதிரி ஸ்டேஷனரிஸ் கடை மாதிரி வச்சுருக்கிறவங்க, புதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனால் 8ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற வழக்குகள் வரும், வம்புகள் வரும். அரசாங்கத்தை பகைத்து கொண்டவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். தயவுசெய்து நீங்கள் டோன்ட் டாக் அபவுட் த கவர்மெண்ட். தயவுசெய்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் பேச வேண்டாம். சில பேர் இந்த பதிவுகள்லாம் போடுவீங்க, இந்த சட்டசபை எலெக்ஷனிலே அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். தயவுசெய்து கம்முன்னு இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம் என்பது கருத்து. காரணம் என்னவென்றால், இந்த சூரிய பகவான் யார்? சூரிய பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி. ஒரு 8ஆம் இடத்து உண்மையை சொல்லப்போனால் பிராணத்துக்கு ஆபத்து. இது வந்து எப்படின்னா ஒரு கண்டத்தை போல. துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டம் வருகின்ற நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். இன்னும் சில பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஒய்ஃபை விட்டு பிரியறதுக்கான செப்பரேஷன் மாதிரி இருப்பீங்க. என்ன ப்ராப்ளமோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் இந்த வழக்குகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ புதனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் என்பது அப்போ தான் ஒரு கூட்டம். அடுத்ததாக 9ஆம் இடத்துல, இந்த 9ஆம் இடத்துல யார் இருக்கார்? குரு பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் கூடவே போகிறார். சுக்கிர பகவான் கூட போகும்போது சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்து அருள் புரிய போகிறார்கள். குரு ஆல்ரெடி உங்கள் உடம்பை பார்த்துட்டு இருக்கார். அசுரகுரு சுக்கிராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக சேர்ந்து 9ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம் என்பதால் ரொம்ப நல்ல யோகங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. அவர் லக்னாதிபதிங்க. லக்னாதிபதியும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு பலன்களை தருகிறார்கள் 9ஆம் இடத்துல.
9ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அதிர்ஷ்டம் அந்த இடத்துல வருகிறார். பாக்கியம் அந்த இடத்துல வர்றார். ஸோ அப்போது என்ன ஆகும்னா, நிறைவேறாத கனவுகள், ஆசை, உங்களுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன? வழக்குகளில் மாட்டுவீங்க. ஸோ பழைய குப்பைகளை கிளறி கொண்டிருக்கார்கள். என் நண்பர் ஆவுடையப்பன் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஜி தமிழில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உங்களுடைய பழைய குப்பைகள் என்பது பழைய எச்சிலடையை போல. நேற்றைய எச்சிலடையை நீங்கள் எப்படி இன்று பயன்படுத்த முடியாதோ, அல்லது அதை வீட்டில் வைத்திருந்தால் எப்படி துர்நாற்றம் அடிக்குமோ, அதை போல் நேற்றைய விஷயங்களை நேற்றோடு மறந்துடணும். நேற்றைய விஷயங்கள் நேற்றோடு, இன்றைய விஷயங்கள் தான் இன்றோடு. பழசை ஞாபகப்படுத்தினீங்கன்னா வெறும் குப்பை தான். பழசனால உங்களுக்கு வெறும் வேதனை தான். ஆகையினாலே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார்? உங்களுக்கு பண்ண இந்த 9ஆம் இடத்திற்கு நிறைய அற்புத பலன்கள் எல்லாம் தருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குகிறார். இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அதுவும் முக்கியமாக இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புதன் தருகின்ற யோகத்தை பற்றி பேசுகிறோம். 12 கூடி ஒரு 8ஆம் இடத்தில் மறைந்து சுப செலவுகளை தருகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இது தருகின்ற யோகம். இப்போது ஜென்ரலாகவே குரு உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறார், எந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணுறாருன்னா, ராசியை பார்த்தவர் 3ஐ பார்த்து 4ஐ பார்த்து விடுகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, இதெல்லாம் பார்த்துறாரு. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் ஓடி போய் நீங்கள் எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கிடுங்க. எப்படியாவது அந்த ஜாப்லேயே நீங்கள் இருக்கின்ற கம்பெனிலேயே சர்வே பண்ணிவிடுங்க. ஜூன் வந்துச்சுன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா, இப்பயே சொல்கிறேன், தி சுனாமி பாய்ஸ் உங்களுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வருது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் வேலை. நான் அப்படி சொல்லலை. உருப்படியான ஒரு விஷயம் சொல்கிறேன், வேலை மேலே ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வேலை மேலே டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். முன்ன மாதிரி வேலையில் சின்சியராக இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு வழி தெரியுமா? நிறைய லீவ் எடுப்பீங்க, நிறையா நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க. இங்கே பாருங்கள், நிறைய லீவு, நிறையா ரெஸ்ட்டு, நிறையா சுகங்கள். நீங்கள் சினிமா போகிறீங்கப்பா, அப்படி போகிறீங்க, இப்படி போகிறீங்க, ஐம் என்ஜாயிங் மை லைஃப் ஸ்டைல்லாம் பண்ணிங்கன்னா பொழப்பு போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போது துலாம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். உங்களுடைய இதை வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் வேலை போயிடும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நிலநடுக்கமும் வராது, ஒரு விபத்தும் வராது. உங்களுக்கு உருப்படியாக வரப்போகிறது வேலை போயிடும். அதில் ஜாக்கிரதையாக இருங்க. பாஸ் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, இதுதான் லாஸ்ட் மாதங்கிற மாதிரி பேசுகிறாரு, ஒரு மாதிரி வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரியே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க என்றால் முதல்ல அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. போயிட்டு பாஸை கூப்பிட்டு, பாஸ் உங்களுக்கு என்ன வேணும், நான் பண்ணித்தரேன், நான் என்ன ஏன் இப்படி யோசிக்கிறீங்க என்று படக்குன்னு பேசிட்டிங்கன்னா சரியா போச்சு, அவ்வளோதான். சரியா? அதனால் நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்கள் ஜூன் 1ஆம் தேதி வேலை, அதுக்கு முன்னாடி வேலையை தக்க வச்சுக்காது. அதுக்கப்புறம் ஜூன் 1லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது. அதை சத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம், கூப்பிடுறது ட்ரம்ப் இல்லை, கூப்பிடுறது குரு. 10ஆம் இடத்து குரு உங்கள் வேலையை பிடுங்கிறதுக்காக ஐடியா பண்ணுறான். நன்றாக புரியும். எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்தாலும் ஒத்துக்கொள்ள கூடாது. நீங்கள் இந்த ஜூனுக்குள்ளே பழச்சிக்கணும். இந்த ஒரு மாதம் என்பது உங்களுடைய நெருப்பான மாதம். என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக, தீயா வேலை செய்யணும் குமாரே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஐயோ ஏற்கனவே வேலை ஊசலாடிட்டு இருக்கே, ஆச்சா ரைட்டு போயிடும், குழப்படாங்க. கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.